நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் எப்படியோ ஒரு வழியாக வெண்பாவை காப்பாற்ற வந்துட்டாரு நம்ம விஜய்ங்க. அந்த இடத்துக்கு விஜய் வராமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிக்க முடியாது. ஒரு பக்கம் மல்லி மேலே முழுக்க முழுக்க பழிய போட்டு மல்லி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு சித்தரிச்ச பட்டத்தை கட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மல்லி ஜெயிலில் போயிட்டு களி தின்ன வேண்டிய நிலைமையில தள்ளப்பட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமை எதுலையும் தள்ளப்படாமல் மல்லியை ஒரு பக்கம் சேஃபான ஜோனில் கொண்டு வந்துட்டாரு நம்ம விஜய். அப்படி விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதனா நடக்கும், ஏன்னா நம்ம இந்த மாதிரி பூமி பூஜை பண்ணுறோம் அப்படின்றத சைட்ல இருந்து அழகா ராஜேஸ்வரி ஒட்டு கேத்துட்டா. இது நடக்கக்கூடாது, எப்படி நடக்கலாம், அதுவும் மல்லி எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு எதனா கங்கணம் கட்டினு எதான ஒரு வேலை செய்வாங்க, அதை நாம தான் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அதோட மட்டும் இல்லாமல் மல்லி எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ஃபாலோ பண்ணாரு. கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கரெக்டாக அந்த ரவுடி இருக்காருல்ல, அவரு கரெக்டாக வெண்பாவை தூக்குற போது திடீர்னு பேக் சைடு அப்படியே சும்மா ரவுடி கன்னத்திலே செப்பு செப்பு செப்புன்னு 4 வைக்கிறாங்க. உடனே பார்க்கணுமே அந்த ரவுடி குழந்தைய அங்கே விட்டு எடுத்தாம்பார் ஓட்டணும் ஓட ஆரம்பிக்கிறான். அவனை பிடிக்கலான்னு போது தான் கால் ஸ்லிப்பாகி விஜய் விழுந்துடுறாரு. அந்த இடத்துல சரி ஓகே, அந்த ரவுடி மிஸ் ஆகிட்டான். ஆனால் இது எல்லாமே ராஜேஸ்வரி சுடரி இவங்க 2 பேரோட பிளான் தான் அப்படின்றதே நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதை வெளியே காட்டவே முடியாமல் கேட்கவும் முடியாமல் சரி ஓகே பூமி பூஜைக்கு டைம் ஆச்சு, நம்ம போய் அங்கே மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழைச்சிட்டு போகிறாரு நம்ம விஜய். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ நம்ம விஜய் ஒரு பக்கம் நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு மல்லியை பற்றி. மல்லி எந்த நேரத்தில் என்ன கஷ்டம் வரும் மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பற்றி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு பை இன்ச்சாக பார்த்து 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 பண்ணுறாரு. இது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் அதே சமயத்தில் இந்த பூமி பூஜை விஷயம் எப்படியோ ஒரு வழியாக காத்து வாக்கில் கதிரேசன் காதுக்கு போயிடுது. உடனே கதிரேசன் சும்மா இருப்பானா, அவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது தடுத்தாகணும். அது எப்படி சந்தோஷமா இருக்கலாம், நான் இருக்கிற போது எப்படி சந்தோஷமா இருக்க விடுவேன். என் பேத்தி அங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கா, என் பொண்ணு இங்கே கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. ஒரு பக்கம் அந்த மல்லி சந்தோஷமா பூமி பூஜை ஆரம்பிக்கிறாளா. இந்த கம்பெனி எது ஆரம்பிச்சாலும் சரி அதில் எல்லாத்துக்கும் பங்கு விஜய் பொண்டாட்டி ரேணுகாவுக்கு மட்டும்தான், மற்ற யாருக்கும் இல்லை. இதை நான் இப்பயே போய் தட்டி கேட்க போகிறேன், தட்டி தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் ஒரு பக்கம் சட்டையை மடிச்சு விட்டுன்னு காலை தூக்கி விட்டுன்னு அப்படியே சும்மா மாசாக போகிறாரு. என்ன கதிரேசன் இதெல்லாம் கொஞ்சம் தப்பு இல்லையா பார்த்துக்க பார்க்கலாம். எல்லா டைமும் உனக்கு சாதகமா மீன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற பார்த்தியா, அதுதான் ரொம்ப தவறான விஷயம். அவ்வளோ ஒரு பொண்ணு, அவளுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. உன் பொண்ணு இறந்துட்டான்ற சமயத்தில் தான் நம்ம மல்லி இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க. அப்படிப்பட்ட நம்ம மல்லி சந்தோஷமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். 2 பேருக்கும் பொதுவான ஒரு வாழ்க்கையாக இரு மனைவியாக கூட நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அது தவறான விஷயமா இருக்காது. ஆனால் மல்லியோட வாழ்க்கையை பறிக்கணும், தான் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான விஷயம். ஒன்றுமே இல்லாத காலத்தில் வெண்பா கஷ்டப்படுற காலத்தில் அந்த சமயத்தில் கரெக்டாக தெய்வம் மாதிரி வெண்பாவுக்காகத்தான் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு எந்த ஒரு பொண்ணும் செய்ய மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க, சித்தியா வருவாங்க கொடுமை மேலே கொடுமை. நானும் அப்படி இல்லை, தான் சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்து வேற எந்த குழந்தைக்கும் ஆசைப்படாமல் குழந்தையே வேணாம் வெண்பா மட்டும் போதும் அப்படின்ற ஒரு நல்ல இதோட வாழ்ந்துன்னு இருக்கு. நம்ம மல்லியை பார்த்து இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமாக ட்ரீட் பண்ணுறாருன்னா அந்த கதிரேசனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் மண்டையில் ஆங்காரம் ஏறுன்னு இருக்கும். கதிரேசனை மாதிரி ஆளுங்களெல்லாம் சும்மா ஓடக்கூடாதுங்க, அடித்து ஓட விடணும். அப்போ தான் அவங்களுக்கு உண்மை எது பொய் எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிய வரும். தேவையில்லாமல் நாம் ஒரு பக்கம் பேசின்னு இருக்க, அவங்க ஒரு பக்கம் அவங்க வேலையை காட்டிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மூவி போச்சு சிறப்பாக முடிச்சிடுறாரு. அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் வீட்டில் வந்து தான் அந்த சண்டையெல்லாம் ஆரம்பிக்கிறான். கதிரேசன் உட்காந்துட்டு இருக்காரு. என்னப்பா விஜய் வாப்பா எங்கப்பா போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி பூமி பூஜை அப்படின்னு சொல்ல என் பொண்ணுங்க இருக்கிற போது நீ என்னப்பா பூமி பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கல. ஆமாம் இதில் என்ன இருக்குது, மல்லி பூமி பூஜை ஆரம்பிச்சா இதில் எந்த ஒரு தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கேட்க, என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் நான் எது பேசினாலும் இங்கே தப்பாக தான் இருக்கும், நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு ஸ்மைல்லே ஒரு பக்கம் சிரிப்பை காட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் சொல்ல பார்க்கலாம். சிச்சே கவுத்துட்டான் மச்சான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கப்புறம் புது பிரச்சனைகள் புது சிக்கல்கள் இன்னல்கள் எல்லாமே வரும். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னடா விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, விஜய் அவர்கிட்ட போயிட்டு செம்ம சண்டை போடுறாங்க வெண்பா. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மாவா தாத்தா என்ன அந்த கேள்வி கேட்குறாரு, நீ கம்முனவே இருக்கீங்க. மல்லியம்மா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் சொல்ல வேண்டியது தானே. மல்லியம்மா இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் அந்த வீட்டை விட்டு போகிறதுனா போயிட்டே இருங்க, உங்களை யாருங்க நிற்க சொல்லன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறதான்டாடா. மல்லியம்மா திட்டுறாங்க, நீங்கள் சைலண்டாகவே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இப்போ எதுவும் நான் பேச முடியாது வெண்பா. என்ன பேசினாலும் கட்சியில் போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அது இதுன்னு போகும். அதுக்கப்புறம் நான் ஒன்று இல்லை உன்னை இழக்கணும் இல்லை மல்லி இழக்கணும், நான் 2 பேரும் இழக்க விரும்பல. அதனால் மௌனமே சிறந்துன்னு சொல்லிட்டு மௌனமாக இருந்தால் அவங்க ஆத்திரத்தை அவங்க கொட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல
இதில் தான் வெண்பாவுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வருது. ஓஹோ, அப்போ மௌனம் தான் சிறந்த ஆயுதம். எந்த ஒரு விஷயத்திலையும் மௌனமாக இருந்தால் எல்லாத்தையும் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம நல்லா கற்றுக்கணுங்க. அதனால் இந்த ஒரு விஷயம் ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பார்த்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவரு என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறப்பாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாருங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட போய், இதோ பார் மல்லி, என் வாழ்க்கையில் உனக்கும் மல்லிக்கும் மறுபக்கம் ரேணுகாவுக்கும் இவங்களுக்கு தான் இடம் இருக்குது, வேறு யாருக்கும் இடம் இல்லை. நீங்கள் 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி, வெண்பா என்னோட உசுறு, அதனால் உங்கள் 3 பேரையும் என்னால் விட முடியாது. அறிஞ்சுக்கிட்டு நீ இருந்தால் சந்தோஷம். அவளை பற்றி உனக்கு கோவப்படுறது உரிமை இருக்குது. ஏன்னா திடீர்னு அவள் இல்லைன்ற போது தான் இந்த என் வாழ்க்கைக்குள்ளே வந்த, திடீர்னு அவள் இருக்கான்னு சொல்லிட்டு வரும்போது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை ஏற்றுக்கிறது மனப்பான்மை கொஞ்சம் வர்றதுக்கு டைம் ஆகும். அது நான் தப்பு சொல்ல விரும்பலை, அது என்னோட மிஸ்டேக் தான், அதை நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நீ புரிஞ்சுக்கணும்ல, அதை விட்டு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நீ ஈடுபடுற. அது மட்டும் இல்லாமல் ரேணுகா அவள் சுடரி அப்படின்ற நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கொணசாட்ட வேலையெல்லாம் செஞ்சுருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு பக்கம் இரிட்டேட் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி பேசினிருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இல்லை. சரி, பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு தருகிறேன்.